வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி ஒரு ரெஸ்யூமை ஈஸியாக டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ரெஸ்யூம் கேட்பாங்க. அப்படி அந்த ரெஸ்யூம் எந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருந்தால் ஜாப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், அதை எப்படி ஈஸியாக டைப் பண்ணலாம், டைப் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் உங்களுக்கு என்கிட்ட இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது அதை உங்களுக்கு கீழே உள்ள லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ண போகிறேன். ஓகே, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு ரெஸ்யூம் எடுத்திருக்கேன். அதில் கிருஷ்ணராஜன் பேர் போட்டிருக்கு. அதில் இது ஒரு 3 பேஜ், அதாவது 3 பக்கம் உள்ள ரெஸ்யூமே எடுத்து உங்களுக்கு இப்போ எப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போ அதில் கிருஷ்ணராஜன் பேர் போட்டிருக்கு. அதில் உங்கள் பேரை அதை அழிச்சிட்டு பார்த்துடுங்க. அதில் அழிச்சிட்டு உங்கள் பேரை போடணும். அதை செலக்ட் பண்ணிட்டு அழிச்சிட்டு இப்போ என் பேரை போடுறேன்னா அதாவது அழிச்சாச்சு. இப்போ என் பேரை நான் டைப் பண்ணுறேன். என்னோடய பேர் வேலவன். என்னோடய பேரை நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது கிருஷ்ணராஜனுங்கிற இடத்துல என்னோடய பேரை டைப் பண்ணிட்டு என்னோடய இன்சியலை டைப் பண்ணுறேன். இப்போ என்னோடய பேர் கொஞ்சம் சைடில் ஒதுங்கியிருக்கு. ஓகேங்களா? அப்போ அதை இந்த ஃபோட்டோவுக்கு சென்டரில் கொண்டு வரணும். அப்போது விக்கு முன்னாடி கர்சரை வச்சுட்டு ஸ்பேஸ் வராமக்குன்னா சைடில் ஒதுங்கினா பேர் சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகே, விக்கு முன்னாடி கர்சரை வச்சு ஸ்பேஸ் வராமங்கன்னா சைடில் உள்ள பேர் சென்டரில் வந்துட்டு இப்போ கீழே அஜித் ஃபோட்டோ இருக்குது. இப்போ அந்த அஜித் ஃபோட்டோ எனக்கு என் ஃபோட்டோ வைக்கணும் அந்த அஜித் ஃபோட்டோ இருக்கிற இடத்துல. அப்போ தானே அது என்னோடய ரெஸ்யூம் ஆகும். ஓகேங்களா? அப்போது நான் அந்த அஜித் ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி இன்செர்ட்டில் போய், அதாவது ஃபைல் வேர்டில் இன்செர்ட்டில் போய் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை பாருங்கள். இன்செர்ட்டை கிளிக் பண்ணோன்னே 1 2 3 4 5ஆவதாக பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் பிக்சர் எங்கே இருக்குதுன்னு தேடனா டெஸ்க்டாப்பில் என்னோடய பிக்சரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பிக்சர் கிடையாது, வேறு ஒரு பையனோட பிக்சர் இருந்தாலும் அந்த பிக்சரை நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அந்த பிக்சரை அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே பண்ணியாச்சு. அந்த பிக்சர் அந்த இடத்துல நிற்கிறது. அதாவது கீழே உள்ள டாக்குமெண்ட்லாம், அதாவது பிக்சர் அதில் கீழே உள்ள லெட்டர்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்போ பிக்சரை கொஞ்சம் சுருக்கிறேன். அதாவது ரைட் கார்னரில் பிடிச்சி கிளிக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சுருக்கிறேன். ஓகேங்களா? பிக்சர் இவ்வளோ தூரம் சுருக்கியாச்சு. இப்போ என்னோடய பேருக்கு கீழே இவ்வளோ தூரம் சுருக்கியாச்சு. இப்போ பிக்சரை நகர்த்த முடியல அப்படிங்கிறபோது, அதாவது என்ன தெரியுமா, இப்போ பிக்சரை கொஞ்சம் சுருக்கியாச்சு. அதாவது பெரிய பிக்சராக இருந்தது சின்ன பிக்சராக சுருக்கியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர் மேலே போனப்போ அதுக்கு எம்க்கு முன்னாடி கர்சரை வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் அமுக்கினா மொபைல் நம்பர், என்னோடய இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் அட்ரஸ்லாம் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ் மாற்றிக்கிடுங்க. கான்டாக்ட் அட்ரஸில் உங்கள் அட்ரஸை கொடுத்துடுங்க. கான்டாக்ட் அட்ரஸை கொஞ்சம் பெருசாக்கிடுங்க. கான்டாக்ட் அட்ரஸில் உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு பாருங்கள். 11 ரத்னா நிவாஸ், NSKS, கூடங்குளம், கன்னியாகுமரி அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் அதில் உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. இதில் ப்ரொஃபஷனல் அப்ஜெக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் அச்சீவ்மெண்ட் பிலாங்ஸ் டு அஸ், அதை அப்படியே போட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்படியே போட்டாலும் இதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அது கீழே இருக்குது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நீங்கள் எங்கே எந்த வருஷத்தில் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத கேட்டுக்க. அதாவது கம்ப்ளீட்டட் 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் KKNPP 3 and 4 ரியாக்டர், அதாவது கூடங்குளத்தில் 3 and 4 ரியாக்டரில் May 2016 April 2017 வரை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல, எந்த கம்பெனியில், எந்த இடத்துல எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 இடத்துல வேலை பார்த்துருக்கேன்னா 2 இடத்துல எக்ஸ்பீரியன்ஸை போட்டிருக்கேன். பாருங்கள், கூடங்குளத்துலேயே தான் நான் 2 வாட்டி ஒவ்வொரு கம்பெனிலையும் வேறு வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதாவது நான் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு ரெஸ்யூம் இருக்குது. அதாவது உங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இப்படி, அதாவது இந்த ரெஸ்யூமில் காப்பி பண்ணி இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இப்படி போடணும் அப்படிங்கன்னா இதிலேருந்து காப்பி பண்ணி என்னோடய ரெஸ்யூம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் கீழே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ பார்த்துக்கிடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேராகிராஃப் மாதிரி போட்டிருக்கேன். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒரு டேபிள்ஸ் மாதிரி போட போகிறேன். அதாவது என்னோடய ரெஸ்யூமில் இருந்து அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி இருக்குது. அதாவது ஓகே, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி காமிச்சிருந்தேன், பேராகிராஃபில் அதே மாதிரி தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு பேராகிராஃபில் தேவையில்லை, டேபிளில் தேவை அப்படின்னா அதில் குவாலிஃபிகேஷன் இருக்கிற இடத்துல கம்பெனி நேம் போட்டுக்கலாம். அதாவது பாருங்கள், டேபிளில் இருந்து ஒரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதை காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அதில் குவாலிஃபிகேஷன் இருக்கிற இடத்துல கம்பெனி நேம் அப்படின்னு போட்டுக்கிடுங்க. ஓகேங்களா? அதாவது நான் பேராகிராஃப், அதாவது பேராகிராஃபும் போடலாம் எக்ஸ்பீரியன்ஸை,
இந்த மாதிரி டேபிள்ஸ்லேயும் போடலாம். அதனால் இப்போ நான் டேபிள்ஸ்லேயும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதாவது கம்பெனி போட்டேன்னா வேறு இந்த சைடில் டெஸ்டினேஷன், அதாவது நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்காக டெஸ்டினேஷன். அதில் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உள்ளது. நான் அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்றேன். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு ஒன்றுமே தேவையில்லாதனால கட் பண்ணிட்டேன். இயர் ஆஃப் காம்படிஷனில் பீரியட் ஆஃப் ஒர்க்கிங், அதாவது நான் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் அதில் பீரியட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்னு போட போகிறேன். ஓகேங்களா? பீரியட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்னு போட்டுக்கலாம், பீரியட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ பீரியட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட போகிறேன். அதில் இப்போ பாருங்கள், எஸ்எஸ்எல்சி இருக்கிற இடத்துல அழிச்சிடுவோம். அதை அழிச்சிட்டு ஏதாவது ஒரு கம்பெனி பேர், அதாவது நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ, எங்கே வேலை செஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கோ அந்த கம்பெனி பேரை அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் சும்மா அடிக்கிறேன்னா ஒரு எம்எஸ்பி இன்ஜினியரிங் அப்படின்னு அடிச்சுட்டு, எம்எஸ்பி இன்ஜினியரிங் கூடங்குளத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது என்னோடய ஊர் கூடங்குளம் தான். எம்எஸ்பி இன்ஜினியர் வந்து கூடங்குளத்தில் இருக்கிற மாதிரி நான் எம்எஸ்பி இன்ஜினியரிங் கூடங்குளம்னு போடுறேன். ஓகேங்களா? டெஸ்டினேஷன், அதாவது கூடங்குளம்னு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அதில் டெஸ்டினேஷன் கேட்குறேன். டெஸ்டினேஷனில் அங்கே எம்எஸ்பி இன்ஜினியர்ஸில் நான் சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் சூப்பர்வைசர்னு மாற்றிடுவோம். ஓகேங்களா? டெஸ்டினேஷனில் சூப்பர்வைசர்னு மாற்றிடுவோம். பார்த்துருங்க, எம்எஸ்பி இன்ஜினியரிங்கில் நான் சூப்பர்வைசராக வேலை பார்த்துருக்கேன்னா டெஸ்டினேஷனில் சூப்பர்வைசர்னு போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்டினேஷனில் சூப்பர்வைசர்னு போடணும். ஓகேங்களா? அது பீரியட்ஸ் ஆஃப், அதாவது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை அங்கே வேலை பார்த்தீங்க. அதாவது நான் வந்து அங்கே வேலை பார்த்தது சும்மா போடுவோமே 2016 to 2017 அப்படின்னு போடுறேன். அப்போது 2016 to 18ன்னு போடுறேன். ஓகே, இப்போ 2016 to 18 எந்த மாதம், அதாவது மே 2016 to ஜூன் 2018 வரை வேலை பார்த்தேன். அப்போ அதை அப்படியே போடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், கீழே பாருங்கள், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் இருக்குது, அதை அழிச்சு விடணும். ஓகேங்களா? அதை அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், அது இருக்கும் எந்த கம்பெனியோ அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து எம்எஸ்பி கம்பெனி கிடையாது, கீழே இன்னொரு கம்பெனி. இப்போ இருக்க மேலே உள்ளதை எடுத்து கீழே உள்ளதை பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அடிக்கிற அப்போ தான் டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறவங்களுக்காக. இப்போ என் மேலே தான் அடுத்த கம்பெனி வந்து ஏஞ்சல் இன்ஜினியரிங்னு போடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு எம்எஸ்பி இன்ஜினியரிங் பண்ணேன், அடுத்து ஏஞ்சல் இன்ஜினியரிங்னு போட போகிறேன். ஓகேங்களா? ஏஞ்சல் இன்ஜினியரிங் பண்ணுறது அங்கேயும் சூப்பர்வைசர் தான். ஆனால் அங்கே வந்து 2018 to 19 வரை வேலை செஞ்சேன். பாருங்கள், இப்போ 2018 இப்போ பாருங்கள், எம்எஸ்பியில் 2016 18 வரை வேலை செஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். இதில் 2018 to இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஏஞ்சலில், அந்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு மாதம் தேவைன்னா மாதம் போட்டுவிடுங்க. மே 2018 இல்லை ஜூலை 2018 போட்டுவிடுங்க. பாருங்கள், நான் ஜூலை 2018 டில் டேட்டுனா இப்போ வரைக்கும் நான் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாச்சு. இதில் அகாடமிக் கோர்ஸ், அதாவது அகாடமிக் ரெக்கார்ட்ஸ்னால் நீங்கள் படித்ததை போடுங்க. இப்போ நான் வந்து டிஎம்இ ஸ்டேட் போர்டில் பிஎல்பி காலேஜில் 2016 90% மார்க் வரை படிச்சிருக்கேன். ஹெச்எஸ்சி மெட்ரிகுலேஷனில் இந்த கன்னியாகுமரியில் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி படித்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி தந்தேன், அதே மாதிரி தான் படித்ததும் டைப் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸில் எனக்கு என்னெல்லாம் தெரியும், விண்டோஸ் எக்ஸ்பி, விஸ்டா, விண்டோஸ் 7 இந்த 3 இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றும் தெரியும், விண்டோஸ் 8ம் தெரியும். அதனால் நான் விண்டோஸ் 8 சேர்க்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சேருங்க. தெரிஞ்சதை சேர்க்காம விட்றாதுங்க. தெரியாததை, உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா அதை சேர்த்துறாதுங்க. ஏன்னா அதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் அதை கூட திருன்னு முழிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், விண்டோஸ் எக்ஸ்பி, விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை போட்டேன். இப்போ சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் ஆட்டோகேட் எனக்கு தெரியும், போட்டாச்சு. இப்போ ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது நெட்டை சர்ச் பண்ண தெரியும், மியூசிக் கேட்பேன். அதுக்கப்புறம் பர்சனல் ட்ரெயினர்ஸில் வெரி அடாப்டிவ், எபிலிட்டி டு லீட், லாயாலிட்டி, ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன், டெடிகேட்டட் இருக்குது. இது சும்மா எல்லோரும் போடுற மாதிரி தான். அடுத்து பர்சனல் மெமரண்டா, அதில் என்னோடய பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், என்னோடய டேட் ஆஃப் பர்த், நான் மேலா சிங்கிளா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த 3 லாங்குவேஜும் எனக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும். அப்போ நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே ரீட் அண்ட் ரைட்டுன்னு போட போகிறேன். ஓகேங்களா? இந்த 3 லாங்குவேஜும் எனக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் ரீட் அண்ட் ரைட்னு, அப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். இவனுக்கு இந்த 3 லாங்குவேஜும் படிக்க எழுதவும் தெரியும் போலன்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு வேலை தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாருங்கள், கீழே பாருங்கள், என்னோடய ப்ளேஸும்
ஃபார் யுவர் ஃபெய்த்ஃபுல்னு சொல்லிட்டு என்னோடய ரெஸ்யூமை முடிச்சிட்டேன். இதாங்க இப்போ ஒரு ரெஸ்யூமில் இருந்து நான் அழகாக டைப் பண்ணி என்னோடய ரெஸ்யூமை முடிச்சாச்சு. இப்போ இதை சேவஸ் கொடுக்குறேன். சேவஸ் கொடுத்து என்னோடய டெஸ்க்டாப்லேயே அதாவது என்னோடய கம்ப்யூட்டர்லேயே ஏதாவது ஒரு இடத்துலையே சேவ் பண்ணிவிடுவேன். அதாவது பாருங்கள் கிருஷ்ணராஜன் ஜின்னு சேவ் பண்ணி போட்டாச்சு. இப்போ ஓகேங்களா, என்னோடய ரெஸ்யூமை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிண்ட் எடுக்கணும்னா ஃப்ரிண்டில் போய் ஃப்ரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து ஃப்ரெண்டு எந்த ப்ரிண்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ப்ரிண்டர் இல்லைன்னா ஃப்ரிண்ட் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். அதாவது இது ஃப்ரிண்ட் கொடுக்கும்போது எப்படி வரும்னு சொல்லி ஃப்ரிண்ட்லேருந்து ஃப்ரிண்ட் ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரிண்ட் பார்த்தீங்களா, ப்ரிண்ட் வந்து இப்படி தான் வரும். கரெக்டாக நீங்கள் பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ரெஸ்யூமை எப்படி டைப் பண்ணுறது, எப்படி ப்ரிண்ட் எடுக்கிறது, எவ்வளோ ஈஸியான மெத்தடில் டைப் பண்ணுறதுங்கிறத ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொரு முறை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் விடைபெறுவது வேலவன். அன்புடன் வேலவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.